இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். இப்போது நிறுத்த முடியாது. ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் நான் சொல்லப்போவது உங்கள் வாழ்க்கையில் கேட்டிராத ஒரு உண்மை. தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது. உங்கள் ஊரில் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கலாம். ஆனால் யாரும் அதை பார்க்கவில்லை, யாரும் அதை பேசவில்லை. இன்று நாம் பேசப் போகிறோம். 1000 ஆண்டுகளாக யாரும் நுழையாத ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையின் கதவு இன்றும் மூடியே இருக்கிறது. அந்த கதவை திறந்தால் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. திறக்கவே கூடாது என்று தடை போட்டிருக்கிறார்கள். ஏன் தடை போட்டார்கள்? என்ன இருக்கிறது அந்த அறைக்குள்? இன்று அந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் முழுமையாக பாருங்கள், இடையில் நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் இந்த வீடியோவின் கடைசி நிமிடம் உங்களை அதிர்ச்சிப்படுத்தும். தமிழ்நாடு. இந்த மண்ணில் கட்டப்பட்ட கோயில்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் மட்டும் அல்ல, அவை ஒரு மறைந்த நாகரிகத்தின் கடைசி சாட்சிகள். நாம் பார்க்கும் கோபுரங்கள், நாம் தொழும் விமானங்கள், நாம் நடக்கும் மண்டபங்கள், இவை எல்லாம் மேலே மட்டுமே இருக்கின்றன என்று நினைக்கிறோம். ஆனால் கீழே என்ன இருக்கிறது என்று யாரும் சொல்வதில்லை. கீழே என்ன இருக்கிறது என்று யாரும் பார்க்க அனுமதிக்கப்படுவதில்லை. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு 1000 ஆண்டு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றில் மேலே தெரிவது மட்டுமே வரலாறு அல்ல, கீழே மறைந்திருப்பதுதான் உண்மையான வரலாறு. ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டிய போது அவன் வெறும் கோயில் மட்டும் கட்டவில்லை. அவன் ஒரு முழுமையான நகரத்தையே நிலத்துக்கு அடியில் அமைத்தான். அந்த நகரம் இன்னும் இருக்கிறது, இன்னும் மூடப்பட்டே இருக்கிறது. கோயிலின் கருவறைக்கு கீழே படிக்கட்டுகள் இருக்கின்றன என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த படிக்கட்டுகள் எங்கே போகின்றன? எத்தனை ஆழத்திற்கு செல்கின்றன? அங்கே என்ன இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு இன்றும் யாரிடமும் பதில் இல்லை. ஏனென்றால் அந்த படிக்கட்டுகளை யாரும் இறங்கி பார்க்கவில்லை. இறங்கி பார்க்க அனுமதிக்கவும் இல்லை. 1998ஆம் ஆண்டு தொல்லியல் துறை ஒரு சிறிய ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வில் கோயிலின் அடித்தளத்தில் பெரிய வெற்றிடங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வெற்றிடங்கள் இயற்கையாக உருவானவை அல்ல, மனிதர்களால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டவை. அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆனால் அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏன் எடுக்கப்படவில்லை என்று இன்றும் யாரும் சொல்லவில்லை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கோயிலின் அடியில் 1000 ஆண்டுகளாக மூடப்பட்ட அறை இருக்கிறது என்று தெரிந்தும் அந்த அறையை திறக்காமல் வைத்திருக்கிறார்கள். ஏன்? பயம். ஆனால் எதற்கு பயம்? அந்த பயத்தின் பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது என்று தெரிய வேண்டுமா? தொடர்ந்து பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உலகின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்று. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த கோயிலின் 1000 கால் மண்டபத்தின் கீழே என்ன இருக்கிறது என்று அவர்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவருக்கும் தெரியாது. ஏனென்றால் யாரும் சொல்வதில்லை. ஆனால் கோயிலில் பணிபுரியும் சில பூசாரிகள் இதை அறிவார்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த ரகசியத்தை அவர்கள் காத்து வருகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பூசாரி தன் மகனிடம் ஒரு உண்மையை சொன்னார். அந்த மண்டபத்தின் கீழே ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையில் ஆதி மீனாட்சியின் மூல சிலை இருக்கிறது. பாண்டிய மன்னர்களின் காலத்தில் படையெடுப்பின் போது அந்த சிலையை பாதுகாக்க நிலத்தடி அறையில் வைத்தார்கள். படையெடுப்பு முடிந்தது. ஆனால் அந்த சிலையை மீண்டும் வெளியே எடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த அறைக்கான திறவுகோல் தொலைந்து போனது. திறவுகோலை வைத்திருந்தவர் யுத்தத்தில் மாண்டு போனார். அவருடன் சேர்ந்து அந்த ரகசியமும் மண்ணுக்குள் புதைந்து போனது. இப்போது அந்த அறை அங்கேயே இருக்கிறது. அந்த சிலை அங்கேயே இருக்கிறது, காத்திருக்கிறது. இது மட்டுமா? இல்லை. தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட மறைந்த அறைகளும் நிலத்தடி சுரங்கங்களும் இருக்கின்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நிலத்தடி தொடர்பு சுரங்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த சுரங்கம் மலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஆனால் அதை யாரும் உறுதிப்படுத்தவில்லை. ஏனென்றால் யாரும் அந்த சுரங்கத்தில் நுழைய முயற்சிக்கவில்லை.
நுழைந்தவர்கள் திரும்ப வரவில்லை என்று கதைகள் சொல்கின்றன. அந்த கதைகள் உண்மையா என்று தெரியாது. ஆனால் அந்த சுரங்கம் மட்டும் இன்றும் இருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த கோயிலின் ரகசியம் உலகிலேயே மிகப்பெரிய ஆன்மீக புதிர். சிதம்பர ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. தீட்சிதர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் மட்டுமே அந்த ரகசியத்தை அறிவார்கள். தங்க விதானத்திற்கு பின்னே என்ன இருக்கிறது என்று பொதுமக்களுக்கு காட்டப்படுவதில்லை. சிவன் அங்கே ஆகாய வடிவில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். வெறும் வெளிச்சம் மட்டுமே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த வெளிச்சத்தின் உண்மை என்ன என்று யாரும் முழுமையாக சொன்னதில்லை. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. சிதம்பரம் கோயிலின் அடித்தளத்தில் ஒரு மறைவான அறை இருப்பதாக பழங்கால ஆவணங்களில் குறிப்பிடப்படுகிறது. அந்த அறையில்தான் நடராஜரின் மூல சிலை முதலில் வைக்கப்பட்டதாம். பிறகு அந்த சிலை மேலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த அறை மூடப்படவில்லை. அந்த அறையில் என்ன விட்டு சென்றார்கள் என்று யாரும் சொல்லவில்லை. இப்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். கேரளாவில் பத்மநாபசாமி கோயிலின் நிலத்தடி அறைகளில் லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் பி என்ற அறை இன்னும் திறக்கப்படவில்லை. அந்த அறையை திறக்கவே கூடாது என்று நீதிமன்றம் தடை போட்டிருக்கிறது. ஏன் தடை போட்டிருக்கிறது? அந்த அறையை திறந்தால் பேரழிவு ஏற்படும் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை வெறும் மூட நம்பிக்கை அல்ல, அதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு தொன்மை இருக்கிறது. ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. தமிழகத்திலும் இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் இருக்கின்றன. சில கோயில்களில் சில அறைகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த மந்திரங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? இந்த கதவை திறக்காதே என்று சொல்கின்றன. ஏன் திறக்கக்கூடாது என்று சொல்கின்றன? அது பாதுகாக்கப்பட வேண்டியது என்று சொல்கின்றன. யாரால் பாதுகாக்கப்பட வேண்டும்? நம்மால். நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும்? ஏனென்றால் அந்த அறையில் இருப்பது மனித குலத்திற்கு கொடுத்த ஒரு வரம். அந்த வரம் தவறான கைகளில் சிக்கினால் என்ன ஆகும் என்று நம் முன்னோர்களுக்கு தெரியும். அதனால்தான் மூடி வைத்தார்கள். திருச்சி சமயபுரம் கோயிலில் 1985ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வு இன்றும் ஒரு புதிராக இருக்கிறது. கோயில் திருப்பணியின் போது ஒரு தொழிலாளி தற்செயலாக ஒரு கல்லை நகர்த்தினான். அந்த கல்லுக்கு கீழே படிக்கட்டுகள் தென்பட்டன. அந்த படிக்கட்டுகள் கீழே கீழே இறங்கிச் சென்றன. அவை எங்கே போகின்றன என்று யாரும் தெரியாது. ஆனால் அந்த படிக்கட்டுகளில் இருந்து ஒரு வாசனை வந்தது. அந்த வாசனை பூஜை அறைகளில் வரும் சாம்பிராணி வாசனை. 1000 ஆண்டுகளாக மூடப்பட்ட இடத்தில் இருந்து சாம்பிராணி வாசனை வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? யாரோ இன்னும் அங்கே பூஜை செய்கிறார்களா? அது எப்படி சாத்தியம்? கடலூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கோயிலில் 2006ஆம் ஆண்டு நிலநடுக்கத்திற்கு பிறகு தரை விரிசல் எடுத்தது. அந்த விரிசலுக்குள் பார்த்தபோது ஒரு அறை தெரிந்தது. உள்ளே இறங்கிப் பார்த்தவர்கள் திடுக்கிட்டு நின்றார்கள். அங்கே ஒரு சிறிய சிலை இருந்தது. அந்த சிலையை சுற்றி 5 நெய் தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. புதுமலர்கள் வைக்கப்பட்டிருந்தன. யாரோ சமீபத்தில் வந்து பூஜை செய்தது போல் அந்த இடம் இருந்தது. ஆனால் அந்த அறைக்கு எந்த நுழைவழியும் இல்லை. வெளியே இருந்து உள்ளே நுழைவதற்கு எந்த வழியும் இல்லை. விரிசல் மட்டுமே திறப்பு. அந்த விரிசல் இப்போதுதான் உருவானது. அதற்கு முன்பு யாரோ உள்ளே எப்படி நுழைந்தார்கள்? யார் அந்த தீபங்களை ஏற்றி வைத்தார்கள்? யார் அந்த மலர்களை வைத்தார்கள்? இந்த கேள்விகளுக்கு இன்றும் பதில் இல்லை. நம் முன்னோர்கள் வெறும் கல் செதுக்கி கோயில் கட்டவில்லை. அவர்கள் ஒரு அறிவியலை, ஒரு தத்துவத்தை, ஒரு இரகசியத்தை கோயில் கட்டிடத்தில் புகுத்தினார்கள். கருவறையின் கீழே ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அறை அமைக்கப்படுகிறது. அந்த அறையில் ஒரு குறிப்பிட்ட வகையில் ஒலி அதிர்வு உருவாகிறது. அந்த அதிர்வு மேலே கருவறையில் நிற்கும் மனிதனின் மூளையை நேரடியாக பாதிக்கிறது. இது மூட நம்பிக்கை அல்ல, இது அறிவியல்.
ஐடி மதுரை ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் கோயில்களில் ஒலி அறிவியலை ஆராய்ந்தபோது கருவறையில் ஒலி அதிர்வு அளவு அசாதாரணமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்றால் அவர்களின் அறிவின் ஆழம் எவ்வளவு என்று யோசியுங்கள். இந்த நிலத்தடி அறைகளில் மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பனை ஓலை ஏடுகள். 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பனை ஓலை ஏடுகள் அந்த அறைகளில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அந்த ஏடுகளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சித்தர்களின் மருத்துவ ரகசியங்கள், நோய் குணமாக்கும் மூலிகை சூத்திரங்கள், ஆயுள் நீட்டிக்கும் யோக முறைகள், இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வழிகள். இவை யாவும் அந்த ஏடுகளில் எழுதப்பட்டிருக்கின்றன என்று சித்தர் மரபை கடைபிடிக்கும் சில குறு குடும்பங்கள் நம்புகிறார்கள். அந்த ஏடுகளை யாரும் தொட முடியாது. யாரும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு சித்தர் குரு ஒரு உண்மையை சொன்னார். அந்த ஏடுகள் இருக்கின்றன. அவற்றை படிக்க தகுதி வேண்டும். அந்த தகுதி என்ன என்று கேட்டால் அவர் சொன்னார், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த தகுதி யாருக்காவது இருந்தால் அந்த அறை தானாகவே திறக்கும். திறவுகோல் தேவையில்லை. அந்த வார்த்தைகளை நான் இன்னும் மறக்கவில்லை. அந்த அறை தானாகவே திறக்கும். இதை கேட்கும்போது ஒரு நடுக்கம் வருகிறது. இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த வீடியோவில் நான் சொன்னவை வெறும் கதைகள் அல்ல, வெறும் நம்பிக்கைகள் அல்ல, இவை நடந்த நிகழ்வுகள். இவை இருக்கும் இடங்கள். இவை மறைந்த உண்மைகள். தமிழ் நாகரிகம் இன்று நாம் நினைப்பதை விட பல 1000 மடங்கு ஆழமானது, பரந்தது, புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது. அந்த நாகரிகத்தின் ஒரு சின்னஞ்சிறு துளியை மட்டுமே நாம் இன்று பார்த்தோம். ஆனால் இன்னும் பார்க்க வேண்டியவை இருக்கின்றன. இன்னும் கேட்க வேண்டியவை இருக்கின்றன. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியவை இருக்கின்றன. நம் அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் ஆழமான ஒரு உண்மையை தேடிப் போகிறோம். மறைந்த உலகம். பூமிக்குள் மறைந்த நகரம் இருக்கிறதா? தமிழகத்தின் கீழே ஒரு முழு நகரம் புதைந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அடுத்த வீடியோவை பாருங்கள். பார்த்த பிறகு நீங்களே சொல்வீர்கள், இது உண்மை என்று. அந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது உங்கள் மனதை தலைகீழாக மாற்றும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீர்கள். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்துவிடுங்கள். ஏனென்றால் இந்த உண்மைகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கமெண்டில் ஒன்று சொல்லுங்கள். தமிழகத்தில் நீங்கள் பார்த்த அல்லது கேள்விப்பட்ட மறைந்த இடங்கள் பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இப்படிப்பட்ட மர்ம இடங்கள் இருக்கின்றனவா என்று சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்கள் மிக முக்கியம். ஏனென்றால் அந்த கமெண்ட்களில் இருந்து நாம் அடுத்த வீடியோவிற்கான தகவல்களை சேகரிக்கிறோம். உங்கள் அனுபவம் ஒரு வீடியோ ஆகலாம். உங்கள் ஊரின் ரகசியம் இந்த சேனலில் வெளிவரலாம். ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த சேனல் தமிழ் வரலாற்றின் மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடுகிறது. மறைந்த ரகசியங்களை வெளிக்கொண்டு வருகிறது. மறந்து போன நாகரிகத்தை நினைவூட்டுகிறது. இந்த பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாக இருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேர்ந்திருங்கள். தமிழின் வேர்களை சேர்ந்து தேடுவோம்.